இந்த ஃபாலோயிங் விச் இஸ் நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி. பின்வருவற்றில் எது பணக்கொள்கையின் கருவி இல்லை? பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்வீவிங் த டிபெட். கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா ஜென்ரல் அண்ட் செலக்டிவ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். குவான்டிட்டிவ்னா பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது 3 தான் என்னென்னு பார்க்கணும். இதுதான் ஆர்டினரி அவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்க் ரேட்னா என்னென்னு பார்க்கலாம். பேங்க் ரேட்டு, ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், இது 3த்துக்கான வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம். பேங்க் ரேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் வந்து சொல்கிறது, லென்ஸ் மணி டு கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, மணி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது பேங்க் கொடுக்குறது பேங்க் ரேட்டு. ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ரிப்போ ரேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு பாண்டு மூலிமா கடன் கொடுத்து கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரிப்போ ரேட். ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா சென்ட்ரல் பேங்க்கு கடன் வாங்குது. இதான் இதோட வித்தியாசங்கள். அடுத்து ஓப்பன் மார்க்கெட் சிஸ்டம். ஓப்பன் மார்க்கெட் சிஸ்டமில் 2 வகைப்படும். நேரோ சென்ஸ் அண்ட் ப்ராட் சென்ஸ். நேரோ சென்ஸ் அப்படின்னா குறுகிய பகுதி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை வந்து விற்கிறது தான் வந்து நேரோ சென்ஸ். ப்ராட் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது போக ப்ராப்பர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் பிலாங்ஸ் டு த ப்ரைவேட் கான்சென்ஸ். ப்ரைவேட்டில் இருக்கிறதையும் சேர்த்து விற்கிறோம்னா அது வந்து ப்ராட் சென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அது வந்து 2 வகைப்படும். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதில் வந்து எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது சேச்சுரேட்டிவ் லிக்விட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிஆர்ஆர் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் மணி வந்து பேங்க் ஹேஸ் டு கெப்ட் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ் பேங்க்கில் இருக்கணும், கேஷை அங்கே வந்து இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது வந்து பேங்க் ஹேஸ் கெப்ட் எ சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் தியர் நெட் டைம். அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் பற்றி சொல்கிறது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது ரிசர்வ் பேங்க் மெயின்டைன் பண்ண வேண்டியது. எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது பேங்க் இட் செல்ஃப் மெயின்டைன் இட்டு. இப்போ வந்து அட் ப்ரெசென்ட்டில் வந்து 2025 ரிப்போ ரேட் விகிதம் வந்து 6.5%. ரிவர்ஸ் ரிப்போ ரேட் வாஸ் 3.35%.